Hebron Ministries. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இது வேதாகமத்தில் 33ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 33 எடுத்துங்க. எசேக்கியேல் 33 1 வாசிங்க. எசேக்கியேல் 33. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. எசேக்கியேலுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. நமக்கு தெரிஞ்ச அருமையான வசனங்கள் இவைகள். ஆண்டவர் தேவன் கடைசி நாட்களில் என்ன நடக்க போகுதும் என்று அதுதான் ரெவலேஷன் சாப்டரில் வாசிக்கிறோம். தூதர்கள் எக்காலம் ஊதுகிறத பார்க்குறோம். இதை முன்பாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு கற்றுக் கொடுத்து கர்த்தர் வார்த்தை எனக்கு உண்டாகி. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகள் உள்ள ஒருவனை அழைத்து தேசத்தினுடைய ஜனம் தன் எல்லைகள் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு. அப்போ ஒரு தேசம் இருக்குன்னா அந்த தேசத்துல என்ன பண்ண வேண்டும், ஒரு மனுஷனை அழைத்து அவன் நல்ல தூங்குறவனா பார்த்து காவல்காரனா வைக்கணும். அரசர் ஒரு மனுஷனை அழைத்து அவனை செய்யணுமா, எல்லைகளிலே ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனால் வைத்த பின்பு அவன் தேசத்து மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனங்களை எச்சரிக்கும் பொழுது எக்கால சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கை இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். எக்காலத்து சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எக்கால சத்தம், ஜாமக்காரர்களுக்கு எதுக்கு எக்காலத்தை கொடுக்குறாருன்னா, அந்த ஜாமக்காரர்கள் அந்த வாஷ் டவரில் நின்றுக்கிட்டு அவங்க யார் வந்து வராங்களோ எதிரிகள் வருவதை அவர்கள் அறிந்து என்ன பண்ணுவாங்க, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எக்காலத்தை ஊதுவார்கள். எக்காலத்தை ஊதும் பொழுது அந்த எக்காலத்தை கவனமாக கேட்டு ஏதோ ஊதுறாங்க நமக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே போல் சபையில் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, எக்கால சத்தத்தை கர்த்தர் வச்சுக்கிறாரு. அப்படின்னா ஆண்டவர் ஜாமக்காராய் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமைகளும் ஸ்பெஷல் ப்ரேயரில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாரு, எக்காலங்களை ஊதுகிறார்கள். அந்த எக்காலத்தை ஊதும் பொழுது ஒவ்வொரு வகையான எக்காலம். அப்போ சுவிசேஷத்து பிரசங்கம் இருக்குது, பிறகு ஜப பிரசங்கம் இருக்குது, விசுவாசத்தை குறித்த பிரசங்கம் இருக்குது, ரெண்டாம் வருகையை குறித்து இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது வந்து செர்மன்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தையும் நம்ம கவனித்து அது என்ன நடக்குது என்பதை விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும், அதை கவனித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் ஜாமக்காரராய் மாறி நீங்கள் மற்றவங்களுக்கு அதைகளை எச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நம்ம ப்ரேயர் செல் வச்சுருக்கோம். அந்த ப்ரேயர் செல் என்ன பண்ணுறோம், போயிட்டு வந்து இந்த சின்ன சின்ன வீடுகளில் 8-5 பேர் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து இயேசுவை குறித்து சொல்கிறோம். இப்போ இந்த வருகிற நாட்களில் கர்த்தர் இந்த மாதத்தில் ஏதாவது இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் மறுபடியும் அந்த ப்ரேயர் செல்லாம் மறுபடியுமாக நம்ம ரெனியூ பண்ண போன்றோம், ரீபில்ட் பண்ண போகிறோம். கர்த்தர் நமக்கு வேண்டிய இரக்கத்தை காமிப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுறோம், அப்போ செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லிருக்காரோ அந்த எச்சரிப்பு கொடுக்குறவங்க என்ன செய்ய வேண்டும், ஒழுங்கா தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும். இது வாசனம். எக்காலத்து சத்தத்தை கேட்கிறதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல், சபைக்கு வெறும் வந்து பொருளாக இருக்கக்கூடாது, எக்கால சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். சரி, 5ஆம் வசனம். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுகிறான். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். யாரு உஷாரா இருக்கிறானோ அவர்கள் என்ன பண்ணுவான்னு, தன்னுடைய ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அருமையான காரியங்களை கர்த்தர் கற்றுத்தர்றாரு. 6வது வசனம் சீக்கிரமா. காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும், காவல்காரன் அதான் ஜாமக்காரன், அப்போ எச்சரிக்கிறவன் எக்காலத்தை கையில் வச்சிருக்கவன் அவன் என்ன பண்றான், கண்டும் அவன் எக்காலம் ஊதாமல். அப்போ நீங்கள் இருக்கிறீங்க, சபைக்கு மட்டும் வந்து போகிறீங்க, எதையும் இங்கே கேட்கறது கிடையாது, யார்கிட்டையும் போய் இயேசு பற்றி சொல்கிறது கிடையாது. வீட்டுக்கு போகிறீங்க, குழம்ப வச்சுக்கிட்டு சாப்பாடை வடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு வந்துடுறீங்க.
வேலைக்கு போகிறீங்க, வரீங்க, ஏறீங்க, எதுவுமே ஆண்டவருக்காக எதுவுமே செய்யறது கிடையாது. அப்போது அவங்கள பார்த்தா சொல்லிட்டு இருக்கிறார். இப்போது கவர்கார் பட்டயம் வருவதற்கு கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும், அவன் எக்காலம் ஆனால் வந்து குழம்பு மட்டும் எடுத்து வந்து ஊதி டேஸ்ட் பார்க்குறீங்க. எக்காலம் ஊத பதிலாக இதை ஊதி ஃபுன் பார்க்குறீங்க. ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் கிச்சனில் நடக்கிறது வெளியில் செய்யணும். அல்லேலூயா. எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால், யாராவது ஒரு வாரிக்கொள்வது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். அவன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவல்காரன் கையிலே கேட்பேன். அல்லேலூயா. உங்க குடும்பம் உங்களுடைய வேலை ஸ்தலம், நல்லா புரிஞ்சுங்க. உங்க குடும்பம், உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்களுடைய வியாபாரம், நீங்கள் செய்கிற ஊழியம், இந்த 4 காரியம் எப்போ வச்சுங்க. அப்போது அதெல்லாம் கடவுள் உங்கள் கையிலே கொடுத்துருக்குறார். உங்களை வந்து உங்கள் வீட்டில் காவல்காரனாக வைத்திருக்கார், ஜாமக்காரனாக வச்சுருக்கார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் 10 பேர் 100 பேர் 1000 பேர் வேலை செஞ்சாலும் அங்கே கர்த்தர் உங்களை எப்படி வச்சுருக்காரு? வாட்ச்மேன், ஜாமக்காரனாய் கர்த்தர் வச்சுருக்கிறார். அதில் அந்த நினைவிலே போகணும். வேலைக்கு போகும்போது ஜெபிச்சு போகணும். ஆண்டவரே, இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், கர்த்தர் என்ன ஆண்டவரே இந்த வேலை செய்கிற இடத்துல ஜாமக்காரனாக வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி நீங்கள் ஜெபிச்சு போனீங்கன்னா உங்கள் மூலமாக தேவன் எக்கால சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். உங்கள் மூலமாக ஒரு ஆத்மாவை தேவன் நரகத்திலிருந்து தப்புவிக்க இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். சாலமோன்ட்ட ஆண்டவர் கேட்குறார், உனக்கு என்னப்பா வேணும்? அவன் சொல்கிறான், வெள்ளியும் பொண்ணு எனக்கு வேணாம் ஆண்டவரே, ஞானத்தை தாரான்ட்டு. இந்த மக்களை வழி நடத்துகிற ஞானத்தை தாரோம். அப்போ அவனை பார்க்குறாரு. வெள்ளியும் பொண்ணையும் அவன் கேட்காம ஞானத்தை கொடுன்னு கேட்டதுனால அவனுக்கு ஞானத்தை கொடுத்து வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்து விடுறார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுக்கு நீங்கள் தேவனுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்து விடுவார். அப்படின்னா என்ன பண்ணால், உங்கள் தேவைகள் என்ன என்பதை தேவன் உணர்ந்து அதை செய்து விடுவார். பற்றி அவன் வீட்டில் அவன் கேட்காத, அவன் வீடு தட்டு முதற்கொண்டு தங்கத்தால் இருந்துச்சு இல்லையா? அவன் உட்கார்ந்து இருக்க சிங்காசனம் தங்கத்தினால், படிக்கட்டு தங்கத்தினால் இருந்துச்சு. அவனுடைய பரிசை, அந்த அந்த ஷீல்டு, அவனுடைய அந்த இது என்னது, அந்த ஈட்டி, அத்தனையும் தங்கம். உலகத்தில் எவனுமே தங்கத்தில் ஷீல்டு பண்ணல. இவன் ஒரு ஆள் தான் உலகத்தில் ஷீல்டு வந்து தங்கத்தில் பண்ணான். எதுனா ஒரு தடவை எடுத்திருக்காது. அதுபோல் தேவன் நீங்கள் கேட்காத காரியங்களை அவள் புரிந்து கொண்டு உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நம்ம சர்ச்சில் ப்ரேயர்ஸில் பிள்ளைங்க, ஒரு சில பிள்ளைங்க நீங்கள் கரெக்டாக அழகாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு கமிட் பண்ணது இன்றைக்கி நடத்திட்டு இருக்குங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் எதை பெற்றுக்கொண்டோமோ அதை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடவே கூடாது. ஆண்டவர் சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டதை விட்டுவிடவே மாட்டேன் ஆண்டவரே. நீர் எதை கொடுத்தீரோ அல்லேலூயா அதை நான் கட்டாயமாக ஆண்டவரே செயல்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய கரம். அப்போது இந்த வசனங்களை இயேசுவில் வாசிச்சே வாங்க, நான் முடிக்கலாம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, மனுபுத்திரனே, நான் உனக்கு இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாய் வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நீ என் வாயினாலே வார்த்தை கேட்டு, அவருடைய வார்த்தையை யார் கேட்கணுமா? எசேக்கியேல் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ போதகருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். உங்க வார்த்தையை அங்கே இருக்கிற வேலை ஸ்தலங்களில் இருக்கிற ஆட்கள் கேட்பார்கள். அல்லேலூயா. அது என்ன பேசுகிறாரு, பயிற்சி போகிறா விடு, அதெல்லாம் எப்பயுமே பேசுதானே, அதே மெசேஜ் தானே அப்படின்னு சொன்னால் அந்த வாரம் உங்களுக்கு வேண்டிய ரெவலேஷனை தேவன் கொடுக்க மாட்டார். வாயினாலே வார்த்தை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இன்னும் ஒரே ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால், அந்த துன்மார்க்கன்
தன் அக்கிரமத்திலே சாவான். அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழி உன் கையிலே கேட்பேன். அவன் மட்டும் செத்துட்டான். அவன் கூட இருந்த ஒரு வேலை செய்கிற ஆளாக இருக்கட்டும், உன் வியாபாரம் கூட இருக்கிற ஆள் அவன் வந்து செத்துட்டான்னா அந்த இரத்தப்பழி நம்ம கையில் கேட்பாரான். எவ்வளோ பயங்கரமான கரப்பா. எவ்வளோ நாள் நம்ம நிர்விசாரமாக இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. இயேசு அறிவிக்காமல் இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட ஆண்டவருக்கு எப்பயாவது அப்பப்போ அப்படி நீங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் அப்படியே பைபிளில் லூக்கா அதிகாரம் இதை எடுத்து படின்னு சொன்னால் அவங்க ஒருத்தரும் படிக்க மாட்டான். என்ன சொல்லணும்? நீங்கள் உங்கள் சாட்சி ஆண்டவர் செய்த அற்புதத்தை தேவன் சொல்லணும். ஆண்டவரே இப்படி நான்ப்பா நேற்று இப்படி ஆச்சுப்பா, இப்படி நடந்துச்சு அப்படின்ச்சு. அது எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, பைபிளில் ஒரு வேர்டு இருந்துச்சு, அந்த வார்த்தை பிரகாரம் நடந்துச்சு, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உயிரோடு கூட இருக்கிறாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கடவுளே நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது, நீங்கள் என்ன செய்யணும்? அது மாதிரி புரிஞ்சுக்கிட்ட சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு நாள் தேவனால் தொடப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ வீட்டில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய எக்கால சத்தத்தை நான் துணிக்க பண்ண ஆண்டவரே, நான் எச்சரித்த ஆண்டவரை சொல்லி கொடுத்த ஆண்டவரே, வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை, சபையில் கேட்ட வார்த்தைகளை நான் அவர்களோடு கூட பேசின ஆண்டவர் அவரை ரட்சியும் சொல்லும்போது ஒரு நாள் கர்த்தர் அவனை தொடுவார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய திட்டங்கள் சரி. இந்த ஷோஃபர் அப்போ அந்த 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 ஜாமக்காரன் என்ன வச்சுருப்பான்? ஷோஃபரை வச்சுருப்பான். ஷோஃபரை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். ஷோஃபரை பற்றி ஷோஃபர் எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த டால்மூட்டில் சொல்லியிருக்குது, மிட்ராஷ் டால்மூட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஷோஃபர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாட்டு கொம்பையோ இல்லது ஆடுகளுடைய கொம்பையோ என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடுகளை கொண்டு வந்து அதில் சுடு தண்ணியை உள்ளே ஊற்றி பிறகு நல்லா பாத்திரத்தில் ரொம்ப நேரம் 5லேருந்து 6 மணி நேரங்கள் அந்த அந்த ஷோஃபர் அந்த இது இருக்குதுல்ல, அந்த கொம்பை அவர்கள் கொதிக்க வைப்பார்கள். கொதிக்க வைக்கும் பொழுது அந்த அந்த உள்ளே இருக்கிற எல்லா இதுவும் அது உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் களிம்புலாம் எல்லாம் க்ளீன் ஆகிடும். பிறகு உள்ள ப்ரஷ்ஷை போட்டு தொடச்சி ரொம்ப நாள் கண்டி அது முக்கிய விஷயம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க அந்த பலி செலுத்த போகிற ஆடுகள்லேருந்து அவர்கள் எடுப்பார்கள். பலி செலுத்த போகிற மாடுகள்லேருந்து பாருங்கள், இதெல்லாம் அந்த ஆட்டுக்கொம்பு மாட்டுக்கொம்பு, இது இப்போ தடியாக இருக்கிறது இது இந்த மாட்டுக்கொம்பு. அதுக்கப்புறம் ஆடு. இந்த ஆடுகள் அவ்வளோ தூரம் இப்போ நீட்டு, அவ்வளோ ஒரு லென்த்து, எவ்வளோ லென்த்து இருக்குது பாருங்கள். அந்த கொம்புகள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ பெருசு. நானும் ரொம்ப லென்த்து எடுத்துகிட்டு வந்தேன் நான். அப்புறம் இவ்வளோ நீட்டு பாருங்கள் அந்த மாட்டு கொம்புகள், அந்த ஆட்டு கொம்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ செம்மறி ஆடு, ரேம்னு சொல்லுவாங்க பாருங்கள், செம்மறி ஆடுகள். அப்போ 5லேருந்து 6 மணி நேரம் என்ன பண்ணுவாங்களாம், அதை சுடு தண்ணியில் போட்டு அதை கொடுப்பாங்க. இதை எப்போ விடுவாங்க? அந்த நாட்களில் ஒரு முக்கியமான பண்டிகை பொழுது இந்த ஷோஃபரை அவர்கள் விடுவாங்க. உலகத்தில் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எச்சரிப்பு சத்தத்தை துணிக்க பண்ணுறது உலகத்தில் நீங்கள் பாருங்கள், எக்கச்சக்கமாக ஜாதி உலகம் உலகத்தில் வேறு யாருக்கும் இந்த ஸ்பெஷல் கொடுக்கப்படவில்லை. இது அந்த யூத ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் என்ன செய்கிறாரு, இதை கொடுக்கின்றார். சரியா? இது ரோஷ் ஓஷன்னான்றத அவங்க நியூ இயரில் ரொம்ப அதிகமாக இதை ஊடுவாங்க. இந்த மெமோரியல் ஞாபகார்த்தத்திற்காக இது ஊதப்படுகிற ஒன்று. முதல்ல இது எதுக்காக ஊதப்படுகிற ஒன்று? ஞாபகார்த்தத்துக்காக ஊதப்படுது. 2வது யுத்தம் நடக்கும் பொழுது இதை ஊதுவார்கள். 3வது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இதை அவர்கள் செயல்படுத்துவார்கள். அப்புறம் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் போது 4வது அதை ஊதுவார்கள் இல்லையா? அப்புறம் சாபத் டேயில் அதை ஊதுவார்கள். அப்புறம் நியூ மூன்னா அமாவாசை, அந்த அந்த இது இருக்கிற பௌர்ணமி, அந்த நாட்களில் அதை ஊதுவா. பாருங்கள் எவ்வளோ பேர் நீட்டு பாருங்கள் கொம்புகள், அதை ஊதுவார்கள். சரி, இந்த ஹார்ன் எதுக்காக ஊதப்படுகிறது என்றால், இது தேவனுடைய டிக்னிட்டினா தேவனை கனப்படுத்துவது. நிறைய காரியம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாரெல்லாம் நீங்கள் குறிச்சிக்கலாம் டிக்னிட்டி. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு டிக்னிட்டியாக இருக்குது இல்லையா? நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஷூ டிக்னிட்டி, நல்ல வீடு ஒரு டிக்னிட்டி, நல்ல கார் ஒரு டிக்னிட்டி. டிக்னிட்டினா என்ன? ஒரு பெருமிதமான காரியம், மதிப்புக்குரிய ஒன்று இல்லையா? இது காட்ஸ் டிவினிட்டி, தேவனுடைய டிக்னிட்டினா
கனத்துக்குரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது டிவினிட்டி, தெய்வீக காரியத்தை தேவன் இதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்க, தெய்வீக காரியத்தை இதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மூன்றாவது காரியம், ஆண்டவர் ஒரு அனிமலை கூட அவர் நிராகரிக்கவில்லை. ஒரு அனிமலை அந்த அனிமலை கூட ஆண்டவர் ஊழியத்தில் உபயோகப்படுத்துகிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு அனிமல் நம்ம நினைக்கிறோம் அதை டக்குன்னு வெட்டி வச்சு பிரியாணி தின்னுடுறோம் இல்லையா, நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த அனிமலை கடவுள் என்ன பண்ண பலி செலுத்துவதற்கு உபயோகப்படுத்துகிறார். புறாவை உபயோகப்படுத்துகிறார், ஆட்டை உபயோகப்படுத்துகிறார், மாட்டை உபயோகப்படுத்துகிறார். எதுக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு சில மிருகங்களை தேவன் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பரிசுத்தத்திற்கு பலி செலுத்துவதற்கு, அவனுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு தேவன் உபயோகப்படுத்துகிறார். அப்போ மணிமலை கூட தேவன் என்ன செய்யவில்லை, மறக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாலாவது காரியம் இந்த ஷோஃபர் எதை குறிக்கிறதுனா, சால்வேஷன், ரட்சிப்பை குறிக்கிறது. ஒரு வெற்றி வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக அந்த ஷோஃபரை ஊதுவாங்க. சால்வேஷன், ரட்சிப்பு. சால்வேஷன் சொல்லுங்க, ரட்சிப்புக்கு இந்த ஷோஃபரை ஊதும்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. சால்வேஷன், ரட்சிப்பு. ஷோஃபர் ஊதும்போது என்ன நடக்குது, ரட்சிப்பு. இப்போ நீங்கள் அடுத்த உடனே நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ண வேண்டும், இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதி அழகாக பின்னாடி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை நீங்கள் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் விக்டரி, ஜெயத்திற்காக இந்த ஷோஃபர் ஊதப்படுகிறது, எச்சரிப்பாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே சொல்கிறார், எசேக்கியேல் சாப்டரில் எசேக்கியேல் மூலமாக காரியங்களை சொல்கிறார். அதுதான் வெளிப்படுத்திய விஷயம். 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர்கள் 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் எக்காலம் ஊதும் போது கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்கின்றார் இல்லையா. சரி, பிறகு 6வது காரியம், இந்த எக்காலங்கள் வெப்பனாக யூஸ் பண்ண, வெப்பன் என்ன, ஆயுதங்களாக யூஸ் பண்ணுறாரு. அது மாத்திரமல்ல, இஸ் அ சிம்பிள் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸ்னா தற்காப்பு சிங்கல். இந்த எக்காலம் ஊதும்போது அந்த எக்கால சத்தத்தை எப்படி கொடுக்குறோமோ அது தகுந்த மாதிரி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், பாதுகாத்து விடுவார். ஹல்லேலூயா. நான் ஒரு முறை உங்களுக்கு சொன்ன பாருங்க, இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் யுத்தத்துக்கு போகும்பொழுது அவன் என்ன பண்ண டக்கு 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 இப்படின்னு அடிச்சானா டக்குன்னு நம்ம ட்ரூப் என்ன செய்யணும்னு அர்த்தம். திடீர்னு அந்த இது இருக்கும், என்னது, அந்த ஷீல்டு டங் டங் டங்னு அடித்தானா அது ஒரு சவுண்டு, மூணு ஒரு சவுண்டு கொடுத்தானா, வாயில் ஒரு சவுண்டு கொடுத்தா அது ஒன்று, அப்புறம் டங் டங் டங். இந்த ஈட்டியை இடித்தானா அதுக்கு ஒரு சவுண்டு. இது இப்படி எல்லாம் சீக்ரெட்ஸ் எல்லாம் வெறும் சவுண்டில் வச்சு தான் அலெக்சாண்டர். அதனால தான் அலெக்சாண்டரை இப்போது அந்த கிரிக்கெட் போடும்போது, கிரிக்கெட் பால் போகும்போது கச்சு கச்சு கச்சுன்னு பேசுவானுங்க என்னண்டா இவன் இவர் லெக் ஸ்பின் போட்டால் அவர் அவுட் ஆகிடுவார்றா அப்படின்னு சொல்லுவான். அவனை கேப்டன்கிட்ட போய் கேட்பான், அப்படி மாட்டான். அப்புறம் இப்படி அவன் பார்த்துருவான். அப்போ என்ன பண்ணுவான், கரெக்டாக பண்ணுவான் பாரு. ஏன் தோனி அதிகமாக ஜெயிச்சானா, அவன் கரெக்டாக அந்த டெக்னிக்கை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி, அந்த பெஸ்ட்டு கேப்டன் இல்லையா, அருமையான ஒரு கேப்டனாக அந்த நாட்களில் வடேகர் அவங்கெல்லாம் ஒரு பெரிய கேப்டன், ஃபஸ்ட் கிளாஸ் கேப்டனாக இருந்தாங்க. அவங்களாம் அவ்வளோ கரெக்டாக, அவங்க தோக்க மாட்டாங்க அவங்கள சீக்கிரமாக மேட்ச்சில். கரெக்டாக அந்த டெக்னிக்ஸ், அவங்க ஒவ்வொருத்தருடைய வீக் பாயிண்ட்டை கரெக்டாக கவனிப்பாங்க. உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுடைய வீக் பாயிண்ட்டை கவனிக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்குது. சரி, ஒவ்வொருத்தரோட வீக் பாயிண்ட்டை கவனிப்பாங்க பாருங்கள். அது போல் அந்த வீக் பாயிண்ட்டை அப்போது இந்த ஷோஃபர் ஊழுதும்போது என்ன நடக்கும், அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சவுண்ட் அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம், என்னென்ன சவுண்டுன்னு பார்க்க போகிறோம். சரி, 7வது டிஃபென்ஸ், சிம்பிள் ஆஃப் டிஃபென்ஸ்னால் பாதுகாப்பினுடைய சின்னமாக இது இருக்குது. 2வது ஸ்டேட்டஸ் சிம்பிள், இஸ்ரவேல் புத்திரர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஆயுதம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கத்தி எடுத்துட்டு போவாங்க. இவனுங்க அவங்க ஃப்ரண்ட்டில் போகும்பொழுது இந்த ஷோஃபர் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, படைகள் போகும்போது அவன் என்ன பண்ணுவான், ஈட்டி எடுத்துகிட்டு போவான், அதை எடுத்துகிட்டு போவான், இதை எடுத்துகிட்டு போவான். இந்த இஸ்ரவேல் புத்திரன் எக்காலத்தையும் உடன்படிக்கை எடுத்துகிட்டு போவாங்க. தேசத்தை பிடிக்க போகும்போது அப்படியே தேசத்து வழியாக போகிறான். கானான் தேசத்தில் 40 வருஷங்கள் போகும்போது அந்த ஷோஃபர் அப்புறம் என்ன எடுத்துகிட்டு போவாங்க, இந்த உடன்படிக்கைப்பட்டு சுமந்து ஆசாரியம் முன்னாடி போவான், லேவியர்கள் பின்னாடி. இவங்களுடைய டெக்னிக்கே சீக்ரெட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாருக்கும் ஒன்றுமே
புரியவே புரியாது. அவங்களுக்கு என்னன்னா கர்த்தர் முன்பாக செல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர், ஆரோன், மோசே, அதுக்கப்புறம் நேற்று பார்த்த பாருங்க, அவன் என்ன பண்ண நேற்று அழகாக அந்த தேவதூதன் போகிறான். பிறகு என்ன பண்ணான், தேவதூதன் ஃபஸ்ட்டு போகிறான், இவங்க பின்னாடி போகிறாங்க. அப்புறம் தேவதூதன் விலகி பின்னாடி வந்துடுறான். தேவதூதன் விலகி பின்னாடி வந்துடுறான். பின்னாடி வந்துட்டு அப்புறம் மேகஸ்தம்பம் அண்ணன் வந்து தேவதூதனை பாதுகாக்குது. ஆண்டவர் அவனுங்களையும் பாதுகாத்துறாரு. 3 லெவலில் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. மேகஸ்தம்பனா என்னன்னு தெரியாது, அக்னி ஸ்தம்பனா என்னன்னு தெரியாது, அப்புறம் வந்து இது என்னது ஏஞ்சல்னா அவங்களுக்கு தெரியாது. அவன் பிசாசு தானே பார்த்துருக்கான். இவனுக்கு ஏஞ்சல்னா அவனுக்கு தெரியும். நமக்கு ஏஞ்சல் தெரியும், பிசாசு தெரியும். ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதான் பிரச்சனை. எது ஏஞ்சல் எது பிசாசுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரி, கவனிங்க. 8வது பாயிண்ட் பாருங்க, டெஸ்டிங் த ஸ்ட்ரென்த் நியூ பொசிஷன். இப்போது இந்த ரேம் இருக்குல்ல, ஆட்டுக்கடா இருக்குல்ல, அந்த ஆட்டுக்கடை என்ன பண்ணும், ஆட்டுக்கடை யுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணும், ஆட்டுக்கடை என்ன பண்ணும், அது வந்து அப்படியே அந்த தலையை அப்படியே அந்த ஆட்டுக்கடை என்ன பண்ணும், பொசிஷன் பார்க்கும். கரெக்டாக அந்த காலை அப்படி பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து எதிர்க்க இருக்கா ரெண்டுத்தும் பொசிஷன் பார்க்கும். பொசிஷன் பார்க்க பிறகு அந்த பொசிஷன் எதுக்கு பார்க்குதுன்னா, அந்த கொம்பு எவ்வளோ தூரம் இருக்குது, அது எவ்வளோ ஸ்பீடாக அந்த காலை வந்து வைக்குது, நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனால் அதை அடிக்க முடியும். அது வந்து எதுக்கு பாருன்னா ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுறது. ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணும் பொழுது எவ்வளோ தூரம் பின்னாடி இப்போ இதுக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரென்த்துடைய ஒரு ஃப்ராக்ஷனில் இந்த அனிமல் என்ன பண்ண கண்டுபிடிச்சிடும், இவங்க வந்து இவ்வளோ ஒரு பலன். இப்போ இந்த பஞ்சு கொடுத்தா அந்த எந்த பஞ்சு கொடுத்தா அவன் விழுவான்னு சொல்லிட்டு அந்த குத்து சட்டையில் இருக்கிறான் பாருங்க, கராட்டேயில் இருக்கான் பாருங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து அடித்தா இவனுடைய பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது போல்